பூரம் நட்சத்திரம் ஒரு கட்டிலின் கால்களைப் போன்று தோற்றமளிக்கும் நட்சத்திர தொகுப்பாகும். சுடர்கொடி ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். விரும்பும் மணாளனை கரம் பிடிக்க இந்த பூரம் நட்சத்திர நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று பெருமாள் ரங்க மன்னரை வழிபட வேண்டும் என்பார்கள். பூரம் 11வது நட்சத்திரமாகும். சிம்மராசியை சேர்ந்த நட்சத்திரமாகும். பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும். இதைதான் உனக்கு என்னப்பா சுக்கிர திசையில் குழந்தை பிறந்திருக்கான், உனக்கு இனி சுக்கிர திசைதான் என்பார்கள். பூரம் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோர் பாக்கியசாலிகள் என்று சொல்வார்கள். பொது பலன்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறர்களை கவரும் வசீகரம் தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். யதார்த்தமாகவும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அன்பும் இரக்க குணமும் கொண்டிருப்பார்கள். சற்று முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள். பல கலைகளை கற்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பார்கள். எதிரிகளையும் வெற்றி கொள்ளும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பார்கள். எப்போதும் நேர்மைக்கும் உண்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சுயமாக முன்னேற வேண்டுமென்று அதற்காக கடினமாக உழைத்து முன்னேறுவார்கள். தயங்காமல் உதவி செய்வார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஆண்டாள் தேவி. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள் ஹரிதர்த்தேஸ்வரர் ஆலயம் திருப்பரங்குளம், பத்தினபுரேஸ்வரர் ஆலயம் நாகப்பட்டினம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் பலாமரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் தாமரை